இல்லை எடுத்த முடிவு அப்படி சரிதாங்கண்ணா. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவ்வளோ பெரிய பொசிஷனில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு மக்களுக்காக அடுத்த கட்ட வேலையை தூக்கி போட்டுட்டு வரோம் அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது. என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயமே எப்படி அதை தூக்கி போட்டு வந்தீங்க ஒரு எலெக்ஷனுக்காக அப்படிங்கிறது தான். அதை விட அது நம்ம ஜாபு. ஆனால் டியூட்டிங்கிறது என் கடமைங்கிறது இதுதான். மக்களுக்காக படித்த பிள்ளைகள் வந்து நின்று தேர்தல் களத்தில் நின்று மக்களுக்காக செய்யணுங்கிறத டியூட்டி. ஜாபு எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். டியூட்டி அந்த சிச்சுவேஷனுக்கு தான் எடுக்க முடியும். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர மக்களுக்கான பணி அப்படிங்கிறது தான் அரசியல். ஸோ சரியான நேரத்தில் தான் நாங்கள் வந்தோம். வேலை விட்டுட்டு வந்ததுலலாம் மன கஷ்டம் இல்லை, நான் மகிழ்ச்சி தான். அப்பா மக்களுக்கான ஒரு போராட்ட களத்தில் மக்களுக்கான வேலை வார்த்தைக்காக சொல்கிறீங்களா? உண்மையாகவே சொல்கிறேன். நான் உள்ள ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நவ் இட் செல்ஃப் எனக்கு ஜாப் இல்லைங்கண்ணா. நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கேன். அதுக்காக அடடா வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே, தோத்து போயிட்டோமே அப்படின்னா ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்தில் வரல. போராடுறோம். அந்த இடத்துல பெரிய மினிஸ்டர் தொகுதி, இவங்களை எதிர்த்து போராடணும். வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தான். அது யாருக்கா வேணாலும் இருக்கலாம். 25 கட்சி கூட 26 கட்சி கூட கூட்டணி வச்ச திமுகவை இல்லை ஒத்த கட்சியில் நிற்கிற நம்மளா அப்படிங்கிறது தான். அப்போ வெற்றி ஒருத்தருக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட எஃபோர்ட் நம்ம யாருங்கிறத காட்டணும்.